ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே உங்களுடைய ஓப்பனிங் பேரை மான்ஸ்டர் அண்ட் ஸ்கேரியா மாற்ற அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தரமான ஓப்பனிங் பிளேயர் எடுத்து சம்பவம் பண்ணியாகணும். எஸ் கைஸ், ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷனில் சிஎஸ்கே ஹையாக கான்சன்ட்ரேட் பண்ணுற போகிற ஸ்லாட் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பனிங் ஸ்லாட். ஸோ சிஎஸ்கே புது ஓப்பனர் எடுத்துன்னு வர போகிறாங்களா, இல்லை ரச்சின் ரவீந்திர வச்சு கண்டினியூ பண்ண போகிறாங்களா, சிஎஸ்கே ஓப்பனிங் பேர் எப்படி இருக்க பற்றி இதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், ஐபிஎல் 2026 ரிட்டன்ஷன் கிட்ட வந்துட்டே இருக்குது. பத்திரேனா என்ன ஆக போகிறாரு, ரீட்டைன் ஆக போகிறாரா, ரிலீஸ் ஆக போகிறாரா, இப்போது என்ன அப்டேட்ஸ் இருக்குது, இதை பற்றியுமே இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துலாம். நமக்கு வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம குவிக்காக பத்திரேனா என்ன ஆக போகிறாரு, பத்திரேனா ரீட்டைன் ஆக போகிறாரா, ரிலீஸ் ஆக போகிறா, இந்த கொஷன் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 பத்திரனாவுடைய ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஸோ அதனால எல்லா ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. ஸோ பத்திரனாவை சிஎஸ்கே ரீடைன் பண்ணுமா, ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது ஸ்ட்ரைட் அவே நிறைய பேருடைய ஆன்சர் பத்திரனா ரிலீஸ் பண்ணணும், இன்னும் சிஎஸ்கே அண்ட் பைபேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக வைஸ் சிஎஸ்கே பத்திரனாவை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக 9 டீம்ஸுமே கண்ணை வச்சுட்டே இருப்பாங்க. பத்திரனா எப்போடா சிஎஸ்கே விட்டு ரிலீஸ் ஆக போகிறாரு, நம்ம எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் பத்திரனா கிட்ட அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. எஸ், 13 crores இப்போ இருக்க பத்திரனாக்கு ஒர்த் இல்லாமல் போகலாம். பட் ஒன்ஸ் 2024 2023 பத்திரனா வந்தார் அப்படின்னா அவருக்கு 13 crores எல்லாம் ஒரு பர்ஸே கிடையாது கைஸ். எஸ், சில பேர் சொல்கிறது வேலிடாக தெரியுது. லைக் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கேக்கு 13 crores கிடைக்க போகுது, அதை வச்சு நம்ம வேறு பிளேயர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் பத்திரனாமே நம்ம ஈஸியாக 13 crores பில்லோவில் பைபேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. பட் கைஸ், அது கண்டிப்பாக தப்பானது தான். பிகாஸ் பத்திரனா கண்டிப்பாக ஃபார்மில் இல்லைனாலுமே கண்டிப்பாக 13 crores ப்ளஸ் போக போகிறாரு. பிகாஸ் அவர்கிட்ட அந்த மாதிரி கேலிபர் அண்ட் பொட்டென்ஷியல் இருக்குது. ஜஸ்ட் இப்போ கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் பத்திரனா ஃபார்மை ரீகெயின் பண்ணிட்டார் அப்படின்னா பத்திரனா வேறு ரகம். ஸோ ஓகே, இப்போது சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, பத்திரனாவை ரிலீஸாக ரீட்டைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் ரீட்டைன் இருக்காது கைஸ். சிஎஸ்கே கண்டிப்பாக இதுக்கான ஒரு பெரிய டிஸ்கஷனை போடுவாங்க, பத்திரனாவை ரீட்டைன் பண்ணலாமா, ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. பட் நானாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். லைக் இந்த ஒரு வருஷம் பத்திரனாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன். லைக் பத்திரனா இந்த வருஷமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ரிலீஸ் பண்ணி பைபேக் பண்ண பார்க்கலாம். இன்கேஸ் பத்திரனா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா எஸ் ஆப்வியஸாக ரீட்டைன் தான் பண்ண போகிறோம். பட் சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. பத்திரனாக்கு மேபி ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்கு இன்வைட் பண்ணாலும் பண்ண வைக்கலாம், அவங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்க போது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மேபி ஆக்ஷன் மேலே தான் சிஎஸ்கே, அவருடைய போலிங் ஆப்ஷன் மேலே தான் சிஎஸ்கே டிசிஷன் எடுக்க போகிறாங்க. லைக் பழைய ஆக்ஷனில் பத்திரனா போலிங் போட்டால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சிஎஸ்கே ரிட்டைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ புது போலிங் ஆக்ஷனில் பத்திரனா போட போகிறார் அப்படின்னே சொன்னாலுமே, இப்போ போடுற புது ஆக்ஷனில் போடுற பத்திரனா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிஎஸ்கே அதுக்கு பெரிய டிஸ்கஷனை போட்டு மேபி அவருக்கு ப்ராக்டிஸ் செஷனுக்கு இன்வைட் பண்ணி ஸோ ஒரு செக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பத்திரனாவை ரிலீஸ் ஆர் ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சிஎஸ்கே யோசிப்பாங்க. பட் இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கோ. மேபி பத்திரனா ரீட்டைன் ஆகிறதுன சான்சஸ் தான் இங்கேருந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பத்திரனாவை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி, ரீட்டைனாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் பத்திரனா இங்கே எந்த ஒரு மேட்சுமே விளையாட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கேஸ், அவர் இப்போ எந்த ஒரு மேட்சுமே விளையாடல. பட் ரீசெண்டாக ஒரு பேட்டிங் விளையாடுற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு லாஸ்ட்டை கொடுத்த ஒரு பெரிய அப்டேட். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே குவிக்காக நம்மளுடைய சிஎஸ்கேடைய ஓப்பனிங் பேர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம். பிகாஸ் 2025ல் ஓப்பனிங் பேர் இன்னும் சிஎஸ்கே செட் பண்ணல. எஸ், ஆயுஷ் மாத்ரே அண்ட் கான்வே தான் லாஸ்ட்டாக சிஎஸ்கேக்கு ஓப்பன் பண்ணாங்க. பட் அந்த பேர் கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஸ்லாட் கண்டிப்பாக ஆயுஷ் மாத்ரேக்கு போயிடும். இன்னொரு ஸ்லாட் தான் ஒரு ஃபாரினராக இருக்கிறதுனால சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஆப்ஷனில் போய் இந்த ஒரு பிளேயரை பிக் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களுடைய ஓப்பனிங் ஸ்லாட் ஷார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு பிளேயர் யாருமே இல்லை கைஸ், இங்கிலாண்டை சேர்ந்த பென் டக்கெட் தான். எஸ் கைஸ், பென் டக்கெட் பற்றி நம்ம அதிகமாக பேசிட்டோம். லைக் பென் டக்கெட் மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு பேட்ஸ்மேன் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு அதிகமான பீட் விழ தான் போகுது. பட் சிஎஸ்கே எப்படி எடுத்துன்னு வர போகிறாங்க, அதுதான் மெயின் கொஸ்டினாக இருக்க போகுது. பட் கண்டிப்பாக சிஎஸ்கே பென் டக்கெட் பின்னாடி போக தான் போகிறாங்க. இன்கேஸ் சஞ்சு சாம்சன் கிடைக்கல அப்படின்னா, பென் டக்கெட் டு சிஎஸ்கே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா கைஸ், பென் டக்கெட்டால் போலிங் போட முடியாது. நம்மளுக்கு ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் தேவை. லைக் அவர் போலிங்கும் போடணும், பேட்டிங்கும் போடணும். பட் சிஎஸ்கே கண்டிப்பாக அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் போக போகிறாங்க. பட் பென் டக்கெட் அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. ஜஸ்ட் பியூர் பேட்டராக பென் டக்கெட்டை யூஸ் பண்ணால் நம்மளுடைய காம்பினேஷனுக்கு கண்டிப்பாக செட் ஆக போகிறது இல்லை. பட் சிஎஸ்கே கீழே காம்பினேஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் பென் டக்கெட் இஸ் த குட் ஆப்ஷன் கைஸ். பென் டக்கெட் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர், செம்ம அக்ரெசிவான பிளேயர். பட் ஐபிஎல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பென் டக்கெட். ஸோ சிஎஸ்கே இந்த ஒரு பிளெண்டர் எடுக்க யோசிக்க மாட்டாங்க.
ரெஸ்ட் பென் டக்கெட் செம்ம பிளேயரு கைஸ். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு பென் டக்கெட் மேலே வச்சிருப்பாங்க. இன்கேஸ் பென் டக்கெட்டும் கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, இதுதான் மெயின் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக கான்வேர் ரச்சினில் ஒருத்தரை சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண தான் பார்க்க போகிறாங்க. ஸோ இன்கேஸ் ரச்சினை ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ரச்சின் தான் சிஎஸ்கே ஓப்பன் பண்ணுவார். எஸ், இப்போ சில பேர் திட்டலாம் லைக் ரச்சினெல்லாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லி. பட் கைஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரச்சின் இன்னும் T20 இப்போதை எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரச்சின் நல்லா T20 பேட்ஸ்மேனாக மாறுவார். இன்ஃபேக்ட் நானே என்னோட பின்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன் லைக் ரச்சினையும் ரிலீஸ் பண்ணிடணும் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி. எஸ் கைஸ், பார்க்கும் போது ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் தோணுது. பிகாஸ் ஒரு மேட்ச் 2 மேட்ச் விளையாடுறாரு, அதுக்கப்புறம் விளையாட மாட்டேங்கிறாரு. பட் இந்த டைம் இன்னொரு சான்ஸ் ரச்சினுக்குமே கொடுத்து பார்க்கலாம். பிகாஸ் இப்போ வேறு T20 லீக்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வந்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கெயின் பண்ணியிருக்காரு ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு நம்பலாம். ஸோ இன்கேஸ் சிஎஸ்கேக்கு எந்த ஒரு ஓப்பனருமே கிடைக்கல, சொதாப்பிட்டாங்க ஆப்ஷனில் அப்படின்னா கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஆயுஷ் மாதிரி தான் சிஎஸ்கே ஓப்பனிங் பேராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த ஒரு ஃபாரின் பிளேயர் பெட்டராக இருப்பார் சிஎஸ்கே ஓப்பனிங் ஸ்லாட்டில் ஆக்யூர் பண்ணிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே கைஸ், இந்தியா சரியான வின் பண்ணியிருக்காரு. ஜெமினா ராட்ரிகஸ் சரியான இன்னிங்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? இந்தியா இந்த செமிஃபைனலில் ஜெயிச்சிட்டாங்க கம்ஃபர்டபுளாக. பட் ஃபைனலில் ஜெயிப்பாங்களா இந்தியா? ஆஸ்திரேலியாவுக்கு ரிவெஞ்சை கொடுத்துட்டாங்க. இந்த டைம் சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சுட்டு இந்த வருஷம் 2025 ட்ராஃபி இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லையா, அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.